ஹலோ 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 அன்பிற்குரிய நண்பர்களே, அருமை உயிருக்கும் உயிரான மேலான அருமை தோழர்களே, இந்த படுவர்ம அதனுடைய படுவர்ம சுட்சங்கள் வர்ம கலை வர்ம ஆசான் பணகுடி திருநெல்வேலி மாவட்டம் பணகுடியில் இருக்கக்கூடிய பரம்பரை வர்ம ஆசானுடைய விளையாட்டு கலைகள் வர்மக்கலை சிரமக்கலை என்பது என்னுடைய நண்பர்கள் சிலர் கேட்டனர். நீங்கள் இப்படி பெரம்புகளை தட்டி விளையாடும்போது இதுபோல் உங்களை போன்று வேறு யாராவது இந்த விளையாட்டு கலையை தெரியாதவர்கள் ஏதாவது பெரம்பு வைத்து இப்படி தட்டி இதுதான் சிரமக்கலை என்று கூற வாய்ப்புகள் இருக்கிறதே என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னோம், அப்படி விளையாட அந்த கலை எங்களை தவிர வேற கலை யார்ட்டையும் இந்த கலை கிடையாது. இது கேரளாவுடைய சோழ மகாராஜா மாமன்னனுடைய வம்சாவளியுடைய கலை தான். இது கிட்டத்தட்ட எங்களோட 500 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. இந்த கலை நாங்கள் விளையாடும் போது நீங்கள் புரிந்திருக்க மாட்டீர்கள்னு எனக்கு தோன்றுகிறது நண்பரே அப்படின்ட்டு சொன்னேன். எப்படி என்று கேட்டார். இந்த சர்மக்கலையிலே நாங்கள் 2 பெரம்புகளை தட்டும் போது சொல்லி தான் தட்டுகிறோம். அந்த சொல் தட்டாமல் சிரமக்கலை வரவே வராது. ஓர் வர்மஸ்தானங்களுடைய பெயர்களை சொல்லி தான் நாங்கள் பெரம்புகளை தட்டுகிறோம். அது எப்படி தட்டுகிறோம்? அந்த சத்தம் மெதுவாக உங்களுக்கு கேட்கலாம். அந்த பெரம்புகளை தட்டும் பொழுது இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு சரியான முறையில் கேட்காமல் இருந்திருக்கலாம். அது லேசாக தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் பெரம்பை தட்டிக்கிட்டே விளையாடுவோம். சும்மா பெரம்படி தட்ட மாட்டோம். சிரம பாயிண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது 7 செகண்டுக்கு 23 பாயிண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது முதல்ல சொல்லி தான் விளையாடுவோம். அதாவது வட்டச்சோடு கட்டி 4 அடிக்குள்ளே தானே விளையாடுறோம் இந்த விளையாட்டு. அதில் தாவண்ணா அப்படின்னு வரும். தாவண்ணா தீனா, தாவண்ணா தீனா, ஆனா வானா, ஆனா அவண்ணா வானா வானா, ஈனா ஆனா வானா ஆனா, சானா ஆனா அப்படின்னா, அப்புறம் பேனா ஈனா, கானா மூனா, சேனா நானா, அப்படி இப்போ ஒவ்வொரு இதுகள் அப்படி சொல்லி தான் நாங்கள் விளையாடுவோம். அது ஆவண்ணா ஈவண்ணா ஊனா வானா வானா சானா கானா சேனா நானா மூனா ஆனா அங்கியூனா சானா தீனா, எப்படி இந்த பேர்களை சொல்லி தான் நாங்கள் விளையாடுகிறோம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நாங்கள் சொல்லி தான் பெரம்பை தட்டுகிறோம். அது சில பேருக்கு தெரியாது. அந்த பெரம்பு சத்தத்திலே சத்தத்திலே இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் வெளியேற்றி நாங்கள் மெதுவாக சொல்லி தான் விளையாடுறது பழக்கம். அப்போ தானா அப்படின்னா தானா அப்படிங்கும்போது தற்குண காலம், உள்ளங்கால் கீழே இருக்க வர்மம் வந்துடும். தீனா அப்படின்னா திளர்ந்த காலம் மேலே வந்துடும். ஆவண்ணா அப்படின்னா ஆமை காலத்துக்கு வந்துடும். வாவண்ணா அப்படின்னா வளைய வர்மத்துக்கு வந்துடும். வளைய வறுமையில் இருக்குனாங்க இடத்த சொல்ல மாட்டோம். ஈனா அத்தி, ஈனா ஈ ஆனா, ஈனா என்ன ஆனானா இடது அத்தி சுருக்கி வருமா, வானா ஆனா வலது அத்தி சுருக்கி வருமா, சானா சாவனா சங்குவலி வருமா, ஈனா பியானா ஈனா வெள்ளை ஈரல் நுரையீரல் வருமா, கானா ஈனா இடது மாறுபாடு வருமா, அந்த இடத்த குறிக்கும். அது மூணா மொஹி பிரடி மொய்மஸ்தலம் சேனாபினா நட்சத்திர காலம் செவி குத்திடும் நாவன்னா ஆடி இப்படின்னு ஒவ்வொருக்கும் பேர் சொல்லி நாங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இது முழுசா நான் சொல்ல அப்படி இல்லை. அது ஆவன்னா ஆமை காலம், ஈனா இடது ஆனா, ஈனா ஆனா அத்திசுரிக்கி, ஊனா உரிமை காலம், வானா ஆனா வலது அத்திசுரிக்கி, வாவன்னா வானா வளைய வருமா, சாவன்னா சானா சானா, இது அவ்வளோ பேர் தான். சாவன்னா கானா ஈனா கருத்தைகரல் இடது மாறும் வரும். சேவன்னா நாவன்னா அப்படி மூவண்ணா ஆவண்ணா நியூனா சானா தீனா தானா, தானா தீனா ஆனா வானா ஈனா வானா சானா வானா ஹானா மூனா சேனா பீனா நானா, ஆனா ஈயன்னா ஆவண்ணா ஈயன்னா ஊவண்ணா வானா வானா சாவண்ணா கானா சேனா நானா மூனா ஆனா பியூனா ஞானா சானா தீனா, இப்படி 90 படுவரும் 12 தொடரும் 96 இப்படி பேரை சொல்லி தான் நான் விளையாடிக்கிட்டே இருக்கோம். இந்த விளையாட்டு இங்கே பெரம்பு தட்டும் போது உங்களுக்கு கேட்க கொஞ்சம் லேசாக கேட்கும். சிலவங்களுக்கு சரியாக கேட்டிருக்கும், சிலவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்காது. நண்பர்களே, இந்த சொல்லாமல் சிரமக்கெல்லாம் வராது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அருமை நண்பர்களுக்கு இது தெரியப்படுத்திவிடும். அன்பு நண்பர்களுக்கெல்லாம் இன்னும் அருமை நண்பர்களே, இன்னொரு இது ஒவ்வொரு தொடர்மம் 96 படுவர்மம் 12 108 வருமங்கள் மனித உடலிலே உள்ளதுக்கு ஒவ்வொரு மகரிஷிகளால் சொல்லப்பட்ட கவிகள் இருக்குது. ஒரு வர்ம கலைக்கு ஒரு பாட்டு, ஒரு வர்மஸ்தானத்துக்கு ஒரு கவி. அப்படிங்கும்போது தொடர்மம் 96 படுவர்மம் 12க்கும் 108 கவிகள் படிக்கணும். மனப்பாடத்தில் இருக்கணும். அந்த கவி பாட வேண்டும். அப்படி படித்தாதான் வர்ம ஆசான்.
அது 15 வயசுலேருந்து எங்களுக்கு அந்த பயிற்சி இருந்தாலும் இந்த கவிகளெல்லாம் எங்களுக்கு மனப்பாடத்திலே உள்ளன என்பதையும் தெரிவித்து கொள்கிறோம். அன்பு நண்பர்களே, அருமை தோழர்களே, ரொம்ப நன்றி. இன்னும் சொல்லுகிறோம், இன்னும் என் அருமை நண்பர்களே, இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லுகிறோம். இந்த வர்மக்கலை, வர்ம சிரமக்கலை என்பது எங்கள் பாரம்பரியமாக வந்த கலையாகும். இதில் யாருமே இது மாதிரி விளையாடுறதுக்கெல்லாம் எடுத்துக்கட்டி விளையாட முடியாது. இந்த கலைகள் பேர் சொல்லி விளையாட வேண்டிய ஒரு கலை. அதோடு மட்டுமல்ல, கை நாடி பார்க்க தெரியும். வர்ம ஆசானாக இருந்தாலும் கை நாடி பார்க்க வேண்டும். இப்போ வாதபத்த சிலேபனம் என்று 3 நாடி 12,000 நாடி நரம்புகளை 3 நாடியில் வகுத்த இறைவன், உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 3.5 கோடி ரோம துவாரங்களை மனித உடலிலே படைத்த இறைவன், இறைவனால் படைக்கப்பட்ட அந்த நாடிகளை பிடித்து பார்க்கும் பொழுது வாத பித்த சிலேபனம் இந்தந்த நேரத்தில் என்னென்ன பேசுமானாகில், என்னென்ன இடத்துல இவர் எங்கேயோ அடிவிட்டு கீழே விழுந்து அந்த வர்மஸ்தானத்தோடு வந்து நிற்கார், அதை எப்படி சரி பண்ணுவது என்று பார்த்த உடனே சொல்லிவிடலாம். ஒரு வர்மாசான் பார்த்தாலே இவருக்கு இன்னிடத்துல பட்டிருக்குன்னு சொல்லிடுவாங்க. கை நாடி பார்க்காமலே சொல்ல முடியும். அதுதான் வர்மாசானுடைய பரம்பரை பழக்கம். அதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஒருவரை காப்பாற்ற முயற்சி பண்ண வேண்டும். ஒருவரை கீழே விழுந்து அடிபட்டு ஏதாவது ஒரு இடங்களில் பட்டதோ அது பார்த்த உடனே இவருக்கு இன்ன வர்மத்தில் பட்டு இருக்கிறது என்பதை நாம் கண்டறியாமலே சொல்ல முடியும். அப்படி கண்டு சொன்னால் அதுக்குள்ள இலப்பகங்கள் என்ன, அதுக்குள்ள நடைமுறைகள் என்ன, அது எப்படி சுகப்படுத்துவது என்பதை மட்டும் நம்ம கண்டு ஆராயப்பட வேண்டும். இதுதான் மிக முக்கிய நண்பர்களே, அன்பிற்குரியவர்களை. இன்னும் சொல்லுகிறோம், அன்பு நண்பர்களே, மனிதனுடைய தமிழகத்திலே பிறந்த தமிழக மக்கள் மட்டுமல்ல, தமிழுடைய மொழி தமிழ் மொழி. ஆங்கில மொழி என்பது அடைநாமல் மொழி. நமக்கு அது ஆவன்னா ஆவன்னா ஈனா ஐயனா ஊனா யானா யானா ஐயனா வானா வானா அப்பனா அக்கனா இக்கனா அப்பனா வானா வானா ஐயனா யானா யானா ஊனா ஊனா ஈனா ஈனா ஐயனா ஈனா ஈனா ஆனா அப்பன்னா. உயிரெழுது நம்ம பேசுகிறோம் மனப்பாடத்தில். கானா அஞ்சோனா சானா ஞானா ஞா டானா டானா தானா நானா பானா மானா யானா ரானா லானா வானா லானா 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 ரானா நான் இக்கனா இங்கனா இச்சனா இச்சனா இட்டனா இட்டா இத்தனை என்னன்னா இப்போ இம்மை இறனா இப்பன்னா இல்லைன்னா 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 என்னன்னா. இது நம்ம தமிழ் எழுத்துக்களில் உள்ள மெய் எழுத்துக்களும் நம்ம படிக்கிறோம். அதுபோல் இந்த 247 எழுத்து இருக்குல்ல தமிழில், அதுலேருந்து நம்ம படிக்கிறோம். அதுலேருந்து ஆனா அவனா படித்தாச்சு. அதுலேருந்து நம்ம பேசும்போது அப்போ கானா கவனா கீனா கீனா கீயனா கூவனா கூவனா கேனா நியூனா ஞானா நூனா ஞானா இங்கனா ஊனா ஞூனா ஞூனா ஞானா சானா ரானா நானா சீனா சீனா சூனா சுவனா சுவனா ஞானா ஞானா நீயனா ஞூஞனா ஞூனா ஞூனா ஞூவனா ஞானா நானா டானா டீனா டீனா டூனா 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 டேனா டானா டானா நானா நானா நீ 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 நூ 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 நேனா தானா தானா தீனா தீனா தூனா 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 தானா தானா நாவனா ஆவண்ணா நானா நாவண்ணா நீனா நீயண்ணா நூவண்ணா நூவண்ணா நேனா பானா பானா பீனா பீனா பீயண்ணா பூவா பூவண்ணா பேனா மானா மாவண்ணா மீயண்ணா மீயண்ணா மூவண்ணா மூவண்ணா மேனா யானா யானா ஈனா ஈயண்ணா யூனா 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 யானா ரானா ராவண்ணா ரீனா 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 ரூவண்ணா ரூவண்ணா ரூனு ரூவண்ணா ரேனா லானா லானா லீனா லீலா லீலி லாலா லீலி லூலு லேலே பாபா விவி ஓ வே மாமா லாலா லீலி லீலி லே லூ 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 லே 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 லாலா லீலி லீ லீலு லூ லூ லே லே ரானா ரானா ராவணா ரீ ரீ ரூ 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 ரே நானா நவண்ணா நீனா நீனா நூனா நூனா நேவண்ணா ஏவண்ணா ஐயனா ஓவண்ணா ஓவண்ணா அப்பண்ணா அக்கண்ணா கையண்ணா கையண்ணா கோனா 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 இக்கண்ணா ஞானா இங்கண்ணா கோனா மூவண்ணா ஞானா ஞானா இச்சனா சேனா 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 சோனா சேனா இச்சனா லேனா ஞானா 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 விளானா தேனா டைனா டானா டானா டெலானா இட்டனா நேனா நேனா நோனா 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 நொலனா இன்னனா தேனா தைனா தோனா 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 தெலனா இத்தனை இத்தனை நேனா நைனா நோனா நோனா தொலனா இன்னன்னா பேனா பைனா போனா 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 போவண்ணா போனா போனா மேனா மையண்ணா மூவண்ணா மூவண்ணா முளவண்ணா ஏனா ஐயண்ணா 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 இளனா இப்பனா ரேனா ரையனா ரோனா ரோவண்ணா ரேலனா ரிரனா இலேனா லைலா லோலா லாலா லைலா லைலா லெவனா பையண்ணா போவண்ணா போவண்ணா வளவண்ணா இப்பண்ணா லேனா லையண்ணா லோனா லோனா லோலா லா இல்லலா லேலே லைலன் லையனா லோனா லோனா லலலா இல்லைன்னா ரேனா ரையனா ரோவண்ணா ரோவண்ணா ரணனா ரேனா ரேனா ரையனா நோனா நோனா இல்லைன்னா இன்னன்னா. இந்த 247 எழுத்து இது. இப்போ வாசிச்ச எழுத்து அவனா அவனா போக அப்போ மெய் எழுத்து உயிர் எழுத்து எல்லாமே வந்துடுது.
இதே மாதிரி தான் அந்த வர்மக்கலையிலும் எல்லாமே இந்த பேர் வரும். ஒவ்வொரு வர்மஸ்தானங்களுக்கும் ஒவ்வொரு பேர். அப்போ இந்த மனிதனாக பிறந்து 11 உறுப்புகளுடன் இறைவன் படைக்கான். 11 வாசல்களுடன் படைத்து பிறக்கிறதுக்கு முன்பாக 2 வாசல்களை அடைத்து 9 வாசல்களுடன் மனிதனை பிறவி செய்கிறான் இறைவன். அப்போ அந்த இறைவனுக்கு நாம் நன்றி உள்ள மக்களாக வாழ வேண்டும். பெற்ற தாய் தகப்பனாருக்கு நாம் என்றென்றும் அவர்களை மறக்காதவர்களாக, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக தாய் தகப்பனாரை பேண வேண்டும். தாய் தந்தைகளை பேண வேண்டும். தாய் தகப்பனுடைய அன்பை பெற வேண்டும். அவர்களுடைய வேண்டுதல் கடவுளிடம் அவர்கள் நமக்காக வேண்டுதலை நாம் பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டும். அன்பு பெரியோர்களே, இந்த வர்மக்கலை என்பது எங்கள் குடும்பத்தில் 600 ஆண்டு, கிட்டத்தட்ட 600 ஆண்டு ஆகிவிட்டது. அது ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். நான் 82 வயசு, எங்கள் அப்பா 90 வயசு, 82 வயசு. எங்கள் அப்பாவுடைய அப்பா 98 வயசு. மைதிமிச்சர் மைதிமர் அரப்பர் சின்னப்பர் அவர் 120 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அதுபோல் ஒவ்வொருத்தரும் 600 வரைக்கும் இருக்காங்க. எங்கள் ஊரில் பனூரில் 3 வீடு இருக்கும்போது இருக்குது. இந்த கலைகள் பூராமே, இந்த வர்ம கலைகள், சர்ம கலைகள் தீராத பட்சத்துக்கு ஒருத்தரை உயிர் எழுப்புறதுக்கு மயங்கி விழுந்தவரை அடிபட்டு மயங்கி விழுந்து எழுப்புவதற்கும் கழனியை பயன்படுத்தும். கழனி 60 ஆண்டு காலம் அது இங்கே நின்றுக்கிட்டு தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே தான் நிற்காங்க. ஒரே வாழை சத்தம், எலும்பு சத்தம், சிலம்பு சத்தம், ஒரே சத்தம் தான் அங்கே கேட்கும். எப்போவும் நைட்டு மகளும் தேவைப்பட்டால் அவர் நிற்பாங்க, கூப்பிட்டா வருவாங்க. அண்ணா 60 வருஷம் வச்சுருந்தார். மாமன்னருடைய கேரளா மாமன்னருடைய காலத்திலிருந்து இந்த அவங்களுடைய வம்சாவளியில் உள்ளதுதான் எங்களுக்கு அவர்களுடைய தந்திரிகள் மூலமாக எங்களுக்கு உபதேசமாகி வருஷங்கள் ஆகிவிட்டது என்பதை நாங்கள் ரொம்ப சந்தோஷம் சொல்லிடுறோம். இப்பொழுது எல்லாரும் யாருக்கும் வெளியுள்ள ஆள் யாருக்கும் இந்த கற்றுக் கொடுக்கவும் இல்லை. இந்த கல்வியை நாங்கள் யாருக்கும் இதுவரைக்கும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை என்பதை உண்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு உள்ள நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். நன்றி.